அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து திருமறை குர்ஆனில் இருந்து சில குறிப்பிட்ட ஆயத்துகள் உங்களுக்கு மத்தியில் வழங்கப்பட்டு அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு அதனுடைய விளக்கங்களை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். ஏறத்தாழ இந்த குர்ஆனினுடைய ஆயத்துகள் சம்பந்தமான இந்த நிகழ்ச்சியை மட்டுமே 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னால் வேற ஹதீசுகள் தொடர்பாக கேள்வி பதில்கள் நடந்தாலும் குர்ஆன் ஆயத்தை மட்டும் வைத்து நடத்தப்பட்ட ஆயத்துகள் 1.5 வருஷத்தையும் தாண்டிடுச்சு. ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக நாம இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இப்ப இதுல வளமையாக பங்கெடுக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு நாம நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சில மார்க்க செய்திகள்ல ஒன்று, நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்று தரக்கூடியவர் உங்களில் சிறந்தவர். அது மட்டும் இல்லாமல் மன் சலக தரீகன் யல்தமிசுஹு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு தரீகன் இலல் ஜன்னா. யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையிலே பயணிக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை லேசுபடுத்துகிறான். இங்க நீங்க எதை குறித்து அறிகிறீர்களோ, அறிந்து கொண்டு இருக்கிறீர்களோ, இதுதான் ஆலிம் வகுப்புல நடக்கும். குர்ஆனுடைய ஆயத்து அதற்கு நபிகள் பெருமகனார் கொடுத்த விளக்கம், குர்ஆனினுடைய ஆயத்து அதற்கு மற்ற ஆயத்துக்களை கொண்ட விளக்கம், அப்படிங்கிறது தான் ஆலிம்களுக்கு நடத்தப்படக்கூடிய வகுப்பு. அதைத்தான் நாம தொடர்ச்சியாக நம்முடைய பள்ளியின் சார்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை எதுக்காக நினைவுபடுத்துறோம் அப்படின்னா, இப்ப ஏனைய பயான் நிகழ்ச்சியை போன்ற அல்ல இந்த நிகழ்ச்சி. திருக்குர்ஆனை பற்றிய கல்வியை, ஞானத்தை, அந்த ஆயத்துக்களை படித்து அதன் சம்பந்தமான கேள்விகளை கேட்டு அதில் ஒரு விளக்கங்களை பெற்றுக் கொள்வது என்பது மார்க்க கல்வியில் மிக மகத்துவமான ஒரு கல்வி இந்த குர்ஆனினுடைய கல்வி என்பதை நம்ம ஆரம்பமாக உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு, சூரா அல் அஅராஃப் 7வது அத்தியாயம் அதில் உள்ள வசனங்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் இந்த அஅராஃப் என்ற பெயருக்கான காரணம் என்ன என்று அல்லாஹ் குர்ஆனில் எதை சொல்லுகிறான், நூஹ் என்கிற இறை தூதரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன பேசுகிறான் என்பதை எல்லாம் பார்த்தோம். அதே போன்று அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் ஒரு 3 இறை தூதர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நூஹ் நபிக்கு அடுத்து வந்த ஒருவர், பிறகு அடுத்து வந்தவர், பிறகு அடுத்து வந்தவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். மொத்தம் 4 பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா நாம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயத்து என்பது 65 இருந்து 85 வரை 20 ஆயத்துக்களை தான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். இந்த 20 ஆயத்துல 3 இறை தூதர்களை குறித்தும் ஒவ்வொருத்தரும் வேற வேற சமுதாயத்திற்கு, வெவ்வேறு காலகட்டத்திற்கு, வெவ்வேறு சூழல் உள்ள மக்கள் மத்தியில் அனுப்பப்பட்டவர்கள். அப்ப இவங்கெல்லாம் யாரு, இவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்த செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்ததாக இவர் வந்தார் அப்படின்னு நம்ம போன வாரம் ஆரம்பிச்சோம். நேரம் இல்லாத காரணத்தினால் அதை இடையோட நிறுத்திட்டோம். அதுல இருந்து நம்முடைய கேள்வி ஆரம்பிக்கலாம். பெண்களுக்கான முதல் கேள்வி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இவரை நாம் அனுப்பினோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எந்த சமுதாயம், எந்த இறை தூதர்? ஹூது நபியை, நபியினுடைய பெயர் ஹூது, அந்த வழங்கப்பட்ட சமுதாயத்தினுடைய பெயர் ஆது சமுதாயம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல அவங்கள பத்தி அறிமுகப்படுத்துகிறான். இப்ப கேள்வி என்னன்னா, இது இல்ல, அந்த சமுதாயத்தினுடைய இறை தூதருக்கும் சமூக பிரமுகர்களுக்கும் மத்தியில் நடைபெற்ற உரையாடல் என்ன? சரி சரி
என்ன பதில் கொடுக்குறாங்க? இப்போ வந்து இவங்க கொள்கையை சொல்லிட்டாங்க, அல்லாஹ் தான்ப்பா கடவுள், நீங்க அல்லாஹ் வணங்குங்க அப்படின்னு கொள்கை சொல்லியாச்சு. இப்போ என்ன ரிப்ளை வந்துச்சு? சரி, அதுக்கு ஹூத் நபி என்ன விளக்கம் கொடுத்தாங்க? சரி சரி, வேற? சரி 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 சரி. பிறகு அவங்க அழிக்கப்பட்ட சம்பவம் கருவறுத்தான். சரி, ஓகே, போதுமான அளவுக்கு தகவல். நூஹ் நபி என்பவர் காலத்தில் மிக முந்திய ஒரு காலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறத குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. 950 ஆண்டு காலம் வாழ்ந்தவர் என்றாலும் அவருடைய காலத்தை குறித்த ஹதீஸ்ல நாம பார்க்கும் பொழுது மறுமை நாளில் அடியார்கள், அதாவது மற்ற முஸ்லிம்கள் எல்லாம் ஒவ்வொரு நபியை சந்திப்பார்கள் அப்படின்னு குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நூஹ் நபியை சந்திக்கும் போது முஸ்லிம்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மனித குலத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் நபி நீங்கள் அப்படின்னு விளக்கம் கொடுப்பாங்க. நம்ம எல்லாரும் இப்படி படிச்சிருக்கிறோம், ஆதம் நபி முதல் நபி படிச்சிருக்கிறோம். மனித குலத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் நபி நூஹ் அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர் தான் என்றாலும் குடும்பத்திற்கான தூதர். எத்தனை பேர் வந்தாலும் அது ஆதம் நபி குடும்பமாக தான் அது பார்க்கப்படும். சமுதாயம் என்று நம்ம குடும்பத்தை தாண்டி அடுத்த குடும்பத்துக்கு பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னா முதலாவதாக அனுப்பப்பட்ட இறை தூதர் நூஹ் நபி. அப்படி அல்லாஹ் சொல்றான். நூஹ் நபியின் ஆயுள் காலம் 950 ஆண்டு காலம். பிறகு அந்த சமுதாயம் நடவடிக்கை மோசமான காரணத்தினால் நூஹ் நபியை கப்பலில் ஏற்றி அவரோடு பாதுகாப்பாக வந்த மக்களை காப்பாற்றி ஏனையவரை அல்லாஹ் மூழ்கடித்தான் அப்படின்னு குர்ஆன் பேசுது. இப்ப இதுக்கு அடுத்து ஒரு இறை தூதர் வந்ததாக திருமறை குர்ஆன் சொல்லுது. யார் வந்தாங்க? ஒயிலா ஆதின் அஹாஹும் ஹூதா. ஆது என்கிற சமுதாயம் இதற்கப்புறம் வராங்க. இதுக்கப்புறம் ஆது தான் வந்தாங்கிறதுக்கு, ஆது சமுதாயம் தான் வந்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்னா ஹூத் நபி அதை விளக்கம் கொடுத்துறாங்க. இப்ப முன்னாடி ஒருத்தர் வந்தார ஞாபகம் இருக்குதா அப்படின்னு முந்தைய காலத்தில் வாழ்ந்த இறை தூதரை நினைவுபடுத்துவதில் இருந்து நூஹ் நபிக்கு அடுத்து இவர்கள் வந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம். ஒயிலா ஆதின் அஹாஹும் ஹூதா. ஆது சமுதாயத்திற்கு ஹூத் என்கிற இறை தூதரை நாம் அனுப்பினோம். கால யா கௌமி உபதுல்லா மாலக்கும் இன் இலாஹின் கைருஹு அஃபலா தத்தகூன். போன எல்லா இறை தூதர் சொல்ற ஒரே வார்த்தை தான், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். அல்லாஹ்வை விட்டுட்டு உங்களுக்கு யார் கிடையாது, இன்னொரு வழிபடும் தெய்வம் கிடையாது. இதான் கொள்கை. கொள்கை ஒரு நாள் மாறாது, வேற எதுனாலும் மாறலாம். அதாவது சட்ட திட்டங்கள் மாறலாம், வழிபாடுகள் மாறலாம். ஒரு இறை தூதர்கிட்ட தொழுகை இருந்திருக்கும், இன்னொரு இறை தூதர்கிட்ட தொழுகை இல்லாம கூட இருக்கலாம். ஒருத்தர்கிட்ட நோன்பு இருந்திருக்கும், இன்னொருத்தர் நோன்பு இருந்திருக்காது. ஒருத்தருக்கு எல்லாம் சக்காத்தை கொடுத்திருப்போம், இன்னொரு ஆளுக்கு சக்காத்துங்கிற கடமை சொல்லியிருக்க மாட்டோம். வித்தியாசமான அமைப்புகள் ஒவ்வொரு இறை தூதர்கள் மத்தியில் மாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் எதுல மாற்றம் இல்லைங்கிறத அல்லாஹ் இதுல காட்டுறாம்னா சொல்லி வச்ச மாதிரியே ஒரே கொள்கை தான், ஒரே வார்த்தை தான், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். அல்லாஹ்வை இன்றி உங்களுக்கு வேற என்ன கிடையாது, கடவுள்கள் கிடையாது. இதை திருக்குர்ஆனை நீங்க இன்னொரு ஆயத்துல கூட பார்க்கலாம். ஜுமர் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுறான். என்ன சொல்றான்? வலகத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக். நபியே, உங்களுக்கும் நாம் சொல்லுகிறோம். நம்ம நபியை பார்த்து அல்லாஹ் பேசுறான். உங்களுக்கும் நாம சொல்றோம், உங்களுக்கு முன்னாடி வந்த அத்தனை பேருக்கு இதை நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப விட்டுற கூடாதுல, எல்லாருக்கும் சொன்னது உங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? உங்களுக்கும் சொல்றோம், உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு நாம சொல்லி இருக்கிறோம். லயின் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக்க. நீங்கள் ஷிர்க் வைத்தால் உங்கள் அமல் அழிந்துவிடும். அப்ப ஷிர்க் வைக்க கூடாது. ஷிர்க் வச்சா நரகம் போயிருவீங்க, ஷிர்க் வச்சா அமல் போயிரும், ஷிர்க் வச்சா சொர்க்கம் கிடைக்காது, ஷிர்க் வச்சா அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டான். இது எல்லாருக்கும் பொதுவான நியதி. ஒரு இறை தூதர் சமுதாயத்துக்கு மட்டும், இப்ராஹிம் நபி சமுதாயமா நீங்க மட்டும் ஷிர்க் வைங்க, பிரச்சனை இல்லை அப்படிலாம் அல்லாஹ் விட போறது இல்லை. யார் நீங்க நூஹ் நபி சமுதாயமா, சரி நீங்க மட்டும் 5 கடவுள் வணங்கிக்கங்க, உங்களுக்கு மட்டும் தனி அனுமதி அப்படின்னு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சொல்லி வச்ச மாதிரி ஆதம் நபியில ஆரம்பித்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒரு குழந்தை அது வரைக்கும் அத்தனை பேருக்குமான ஒரு பொதுவான சட்டம், கடவுளுங்கிற ஒருத்தன் தான். அவன் தான் படைச்சான், பரிபக்குவம் செய்கிறான், ஆக்குவான், அழிப்பான்.
எல்லா ஆற்றலும் கைவசம் குடுமி அவங்க கையில தான் இருக்கும். அவனுக்கு அழிவு கிடையாது, அவனுக்கு மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது, அவனுக்கு இணை கிடையாது என்ற இந்த கொள்கை இறை தூதர்கள்ட்ட மாற்றமே கிடையாது. அதை திருமறை குர்ஆன் சொல்வதை நம்ம பார்க்க முடியுது. கூடுதலா என்ன சொல்றாங்க, அஃபலா தத்தக்கூன், நீ பயப்பட மாட்டியான்னு கேட்கிறாங்க. ஏன் இந்த வார்த்தையை அவங்க குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி இப்படித்தாண்டா உங்களை மாதிரி ஒருத்தர் சீரழிஞ்சான் ஒரு கூட்டம், உனக்கு கொஞ்சம் கூட பயம் வரலையா? நூஹ்னு ஒருத்தர் வந்தாரு, பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு, நீ என்ன பார்த்து சொல்றியோ அதைத்தான் அந்த மக்கள் நூஹ் நபியை பார்த்து சொன்னாருங்க. அப்ப அந்த மக்கள் அல்லாஹ் என்ன செஞ்சா, ஒரு வெள்ளத்துல மூழ்கடிச்சு கொன்னானே தெரியாத உங்களுக்கு? அஃபலா தத்தக்கூன், நீ பயப்பட மாட்டியா அப்படின்னு யாரு கேட்கிறா? ஹூத் என்கிற இந்த இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்து சம்பவத்தை மேற்கோள் காட்டி சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. இப்ப இதுக்கு பதில் கொடுக்கறாங்க. எந்த இறை தூதராக இருந்தாலும் சரி எதிர்வாதங்களை சந்திக்காமல் இருக்க முடியாது. போன உடனே கொள்கை ஏத்துக்குவோம் அப்படின்னா அப்படி ஒரு சமுதாயமே கிடையாது உலகத்துல. ஒரு இறை தூதர் வராரு, மார்க்கத்தை சொல்றாரு, அப்படியா நீங்க இறை தூதர் தான், சரியான ஆளுதான் அப்படின்னு உடனே கட்டுப்பட்டுருவாங்க, அல்லாஹ்க்கு சுஜூது பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. எந்த இறை தூதருக்கு அப்படி நடக்கலன்னு குர்ஆன் பேசு. நபியே, உங்களை இவர்கள் கேலி செய்கிறார்கள், உங்களுக்கு முன்னால் வந்த எல்லா இறை தூதர்களும் கேலி செய்யப்பட்டு இருக்கிறார்கள். யூனுஸ்னு ஒரு இறை தூதரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அந்த நபியினுடைய சமுதாயம் நேர்வழிக்கு வந்துட்டாங்க. ஆனா நேர்வழிக்கு சும்மா வரல, ஆரம்பத்தில் பல இடைஞ்சலையும் குடைச்சலையும் கொடுத்து பிறகு அல்லாஹ்வின் வேதனையை பார்த்துட்டு வேண்டாம் சரிப்பட்டு வராம திருந்திடுவோம் திருந்தினாங்க. எடுத்த எடுப்புல எந்த சமுதாயம் என்ன பண்ணதில்லை, திருந்தியது இல்லை. இறை தூதர்களோட பல வாதங்கள் வரும். முதல்ல அந்த சமுதாயம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா, நபியை எதிர்கொள்ளக்கூடிய சமுதாயம் முதல்ல வாதங்கள் வைப்பார்கள், பேச ஆரம்பிப்பாங்க. இந்த பேச்சுக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்காதுன்னா, அவங்கள்ட்ட நியாயம் இருக்காது. எல்லா நியாயமான கருத்தை இறை தூதர் எடுத்து வச்ச உடனே இவன்ட்டு பேச வாதங்கள் இருக்காது. அதுக்கு அடுத்த நடவடிக்கை தான் என்னது, அவதூறு பிரச்சாரங்கள், ஊரை விட்டு வெளியே போயிரு, ஒன்னு கொன்னுருவேன், உன்னை அடிச்சிருவேன், துன்புறுத்துவேன், இப்படின்ற அந்த நடவடிக்கைக்கு போறதெல்லாம் எப்போ போவாங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான். பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நம்ம முட்டாள்னு அவனுக்கு தெரிஞ்சிடும், இறை தூதர்கள்ட்ட நியாயம் இருக்கு, புத்திசாலித்தனம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் பேச முடியாது. அப்புறம் என்னத்தை போட்டு பேசுறது, இனிமே அடிப்படி தான், சண்டை தான் அப்படின்னு இறங்கிடுவாங்க. நம்ம நபிகள் பெருமகனார்ட்டே முதல்ல அவங்க பேசத்தான் வந்தாங்க. மக்கா காஃபிர் எடுத்த எடுப்புல வெறுக்கல, எதிர்க்கல. ஃபர்ஸ்ட் எடுத்தோட பேச ஆரம்பிச்சாங்க. என்ன கொள்கை நீங்க சொல்லுங்க, அது என்ன உங்க கொள்கை, என்ன இப்படி புதுசா நீங்க சொல்றீங்க, இது வரைக்கும் எங்க முன்னோர்கள் யாருமே இப்படி காட்டி தரலையே. இப்படி எல்லாம் வாதங்களை வச்சு ரசூலா அதுக்கு நியாயமான பதில கொடுத்ததுக்கு அப்புறம் இவனால் ஜீரணிக்க முடியல. எல்லாத்துக்கும் இந்த மனுஷன் பதில் வச்சிருக்காரு, அப்போ விடக்கூடாது, சும்மா விட்டுறக்கூடாது, எதிர்ப்போன்னு எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஹூத் என்கிற இறை தூதர்ட்ட அவங்க என்ன கேட்கிறாங்க, காலல் மலஉ அல்லதீன கஃபரு மின் கௌமிஹி, அந்த சமுதாயத்தின் இறை மறுப்பாளர்களில் உள்ள பிரமுகர்கள். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, இஸ்லாத்தை எதிர்க்கிற இடத்துல சாமானியன் வரவே மாட்டான், ஒரு நாள் நிக்க மாட்டான். சாமானியன் யார் நிப்பான் தெரியுமா? யாரால் இந்த இஸ்லாத்திற்கு பிரச்சனை வருமோ பிரமுகர்களுக்கு வரும். ஏன் வரும்? இவன் களவாணித்தனம் செய்வான், இஸ்லாம் அதை தான் தடுக்கும். இவன் சாராயம் விற்பான், இஸ்லாம் அதை தான் தடுக்கும். இவன் விபச்சாரம் பண்ணுவான், இஸ்லாம் அதை தான் தடுக்கும். சாமானியனுக்கு பிரச்சனை இல்லை. சாமானியன் சாராயம் குடிக்கிறது இல்லை, சாமானியன் தான் கட்டின பொண்டாட்டியோட தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான், சாமானியன் திருடுவது இல்லை, ஏமாத்துறது இல்லை, வட்டி வாங்குறது இல்லை, அவனே அடிபட்டுக்கிட்டு கிடப்பான், அவனே மிதி வாங்கிக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் யாரும் எதிர்க்க மாட்டான். எந்த இடத்துலையுமே சாமானியர்கள் இஸ்லாத்தை எதிர்க்க மாட்டாங்க. எதிர்க்கிற இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா, இந்த இஸ்லாத்தினால நம்ம கடை காலியா போயிரும், இதை உள்ள விட்டோம்னா நம்ம வியாபாரம் படுத்துரும் அப்படின்ற இடத்துல உள்ள பிரமுகர்கள் மட்டும்தான் முதல்ல எதிர்ப்பு குரல ஆரம்பிப்பாங்க. அவன் எதிர்க்க ஆரம்பிச்சாலும் மற்றவங்களை எதிர்ப்பாங்க. ரசூல்லா சஃபா மலைக்கு கூப்பிட்டாங்க மக்களை. கூப்பிட்டு என்னமா சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி நான் இறை தூதர், என்ன ஏத்துக்கங்க. எல்லாம் அமைதியா நிக்கிறாங்க, ஒரு ஆள் வாய் திறக்கல, மூச்சு விடல, அமைதியா நிக்கிறாங்க. எதிர்ப்பு ஆரம்பிச்சான் தெரியுமா? அபூ லஹப். குர்ஆன் பேசுது, ஹதீஸ்ல வருது. முதல்ல அவன் தான் மண்ணள்ளி தூக்கி எறிகிறான். எரிந்து என்ன சொல்றான், தப்பத் யா முஹம்மது, முஹம்மதை நாசமா போ, இதுக்கு தான் கூப்பிட்டியா நீ அப்படின்னு பதில் கொடுக்கறான். இவன் எதிர்க்க ஆரம்பிச்ச உடனே தான் எல்லாருக்கும் ஒரு தைரியம் வருது. அட அவங்க சின்ன போய் எதிர்க்கிறாரு, முகமதுடைய சின்ன போய் எதிர்க்க, நம்ம எதிர்த்தா என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அந்த எதிர்ப்பு அலை வளர்வதற்கான காரணமே இந்த அபூ லஹப்ங்கிற ஒரு ஷைத்தான் தான் முதன்மை காரணம். இந்த பிரமுகர்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சு வைப்பாங்க. நீங்க பார்க்கலாம், ரசூல்லா காலத்துல மக்காவில் பல மக்கள் இந்த கொள்கையை ஆரம்பத்தில் ஏத்துக்கலைனாலுமே எதிர்க்கிற இடத்துல யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? அபூ ஜஹல், அவன் ஒரு பிரமுகர். அபூ லஹப், உத்பா, ஷைபா, வலீத் இப்னு முகீரா. அந்த வலீத் இப்னு முகீராங்கிறது காலித் பின் வலீதுடைய வாப்பா, வலீத் இப்னு முகீரா. அதே போன்று உமையா. இவங்க எல்லாரும் பாருங்க, இவங்களை வச்சுதான் மக்காவை. இவங்க இல்லைன்னா மக்காவே கிடையாது. வியாபாரம் இவன் கையில தான் இருக்கும், வழிபாடு இவன் கையில தான் இருக்கும், சிலைகள் இவன் கையில தான் இருக்கும், காபா இவன் கையில தான் இருக்கும்.
எல்லா கலாச்சாரம் கையில தான் இருக்கும். அப்ப எதிர்க்கிறது யாரா தான் இருப்பான்? இந்த 5-6 பேர் தான். மொத்த மக்காவினுடைய விஷ கிருமிகள் இந்த 5-6 பேர் தான். அப்ப எப்படி 1000 பேர் வந்தாங்க 10,000, இவன் போய் மண்டையை கழுவுவான். எல்லாரும் அணி திரட்டுவது. பாத்தீங்களா, புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வராரு, நாளைக்கு நம்ம கடவுள்லாம் போயிரும். அவர் கொண்டு வர்ற கடவுளுக்கு உருவமும் கிடையாது. நம்ம ஏதோ சொல்லி இங்க வியாபாரம் பண்றது. இந்த கடவுளை நம்பித்தான் பல வெளிநாட்டுக்காரன் வந்துகிட்டு இருக்கிறான், காபாவை சுத்துறான். அவன் 360 சிலை வணங்குறதுனால தான் நமக்கு வியாபாரம் பொருளாதாரம் வருது. இவர் வந்து புதுசா ஒரு கடவுளை சொல்லிட்டாருன்னா வியாபாரம் நடக்காது அப்படின்னு மண்டையை கழுவி சாமானியர்களை எதிர்ப்புக்கு உரிய நபர்களாக மாற்றக்கூடியது இந்த பிரமுகர்கள். இப்போ ஹூது நபி கிட்ட அந்த பிரமுகர்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? ஹூதே, உங்களை நாங்க முட்டாளா நினைக்கிறோம், உங்களை நாங்க எப்படி பார்க்கிறோம்? முட்டாளாக பார்க்கிறோம். ஓ இன்னா ல நுண்ணுக்க மினல் காதிபின், அது மட்டும் இல்ல, நீங்கள் பொய்யர்களில் ஒருவராக இருப்பதாகத்தான் நாங்கள் எண்ணுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 2 விஷயம். ஒண்ணு, நீங்க முட்டாள். 2வது, நீங்க பொய்யர். முட்டாள் நீ ஏன் சொல்றான்? இந்த தத்துவமெல்லாம் ஏத்துக்க முடியாது. அது எப்படி ஒருத்த எல்லாத்தையும் படைச்சாங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும்? வானத்தை படைக்க ஒரு ஆளு, நம்ம அப்படிதான் பண்ணுவோம். ஒரே ஆளு, ஒரே மனுஷன் எல்லா வீட்டுக்கும் கட்டினா நம்ம ஏத்துக்குவோமா? ஏத்துக்க மாட்டோம்ல. அவன் வாதம், அவனுடைய புரிந்துணர்வு அவ்வளவுதான். அவன் என்ன நினைக்கிறான்? உங்க வீட்டை கட்டினது ஒரு ஆள், ஒரு கொத்தனார், எங்க வீட்டை கட்டினது ஒரு கொத்தனார். அவ வீட்டு கூட ஒரு கொத்தனார் நிறைய பேர் மாறுபடும். அந்த மாதிரி வானத்தை படைச்சது ஒரு இறைவன், பூமியை படைச்சது ஒரு இறைவன், இப்படி எல்லாம் சொன்னவன் ஏத்துக்குவான். அவனுக்கு அதான் பொருத்தமா இருக்கு. எல்லாத்தையும் ஒருத்த உட்கார்ந்து படைச்சான், அவனுக்கு ஏத்துக்க முடியல. முட்டாள்தனமா பேசுறீங்க, பதில் கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, நீங்கள் பொய்யர். நூகுன்னு ஒருத்தர் வந்தார், அவர் நல்ல கருத்தை சொல்லி இருப்பார், அதனால தான் அந்த சமுதாயம் வந்து ஏத்துக்கணும், நல்லா அழிச்சான், அது ஓகே தான். ஆனா அவர் வாதத்தை நீங்க வச்சு அந்த கொள்கை மறுபடியும் உயிர் விட்ட பாக்குறீங்க. நீங்க பொய்யர், அவர் உண்மையானவர். அவர் மௌத்தா போயிட்டார், அவர் உண்மையானவர். அவர் கொள்கைக்கு உயிர் விட்ட பாக்குற நீங்கள் பொய்யர் அப்படின்ற வாதத்தை இந்த பிரமுகர்கள் முன்னெடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து பதில் கொடுக்கறாங்க, யா கௌமி, என் சமுதாயமே, லைஸ பி ஸஃபாஹா. பேசுனது பிரமுகர்கள் தானே. பிரமுகர்கள் பேசினா ஏன் பிரமுகர்களை பார்த்து பேசாம சமுதாயத்தை பார்த்து பேசுறாங்க? கொஞ்சம் ஆழமா நீங்க யோசிச்சு பாருங்க. பேசினது அந்த சமுதாயத்துல ஒரு 10 பிரமுகர் இருப்பானா, ஒரு 50 பேர், அவன் தானே வந்து பேசுறான், அப்படிதான் குர்ஆன் சொல்லுது. ஆனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ரிப்ளை கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க? யா கௌமி அப்படிங்கிறாங்க, என் சமுதாயமே அப்படின்னு பதில் அளிக்கிறாங்க. 10 பேருக்கு பதில் கொடுத்துட்டு போயிடலாம்ல. இந்த 10 பேரின் கருத்து சமுதாய கருத்தை மாற்றப்படுது, திணிக்கப்படுது கருத்து. அவன் எல்லாரையும் மண்டைகளை வச்சிருக்கிறான். இப்போ இந்த சமுதாயத்துக்கு விளக்கம் கொடுக்கணும். யா கௌமி லைஸ பி ஸஃபாஹா, என்கிட்ட எந்த மடமைத்தனமும் கிடையாது, நான் முட்டாள்லாம் கிடையாது. ஏன் நான் முட்டாள் இல்லை தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. நான் ஏன் முட்டாள் இல்லை, அதற்கு என்ன காரணம்? வலாக்கின் ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன், நான் அல்லாஹ்வின் தூதுவர். அல்லாஹ்வின் தூதுவர்ட்ட என்ன இருக்காது? முட்டாள் தானே இருக்காது. அது உனக்கு தெரிய வேண்டாமா? நான் படைச்சவன்ட்ட இருந்து வந்திருக்கிறேன்னு நான் சொல்றேன். வந்திருக்கேன், அங்க இருந்து குதிக்கல, அவன்கிட்ட இருந்து செய்தி எனக்கு வருது. நான் எப்படி முட்டாளா இருந்தா அல்லாஹ் தருவானா? முதல்ல ஒருத்தர் மரகாண்டு போய் இருக்கிறார், அவருக்காக கொண்டு போய் அல்லாஹ் செய்தியை கொடுப்பான். அப்ப அல்லாஹ் தேர்வு செய்யறது எவ்வளவு குவாலிட்டியான ஆளை தேர்வு செய்வான், புத்தி சுவாதீனத்துல. அப்ப நான் எவ்வளவு தெளிவா இருந்தா இறைவனின் தூதுவராக நான் தேர்வு செய்யப்பட்டு இருப்பேன். அல்லாஹ்வின் தூதுவர்ட்ட முட்டாள் தானே இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கொடுக்கிறாங்க. இது நமக்கு எதை காட்டுது தெரியுமா? ஒரு நாளும் நபிமார்கள்ட்ட முட்டாள்தனம் வரவே வராது. ஒரு நாள் எது வராது? நபிமார்கள் மடமைத்தனமாக முட்டாள்தனமாக பேச மாட்டாங்க. அப்படி பேசுனதா ஒரு கருத்து வருதுன்னு வைங்க, அது யார் பேசியிருக்க மாட்டாங்க, நபிமார்கள் பேசணும்னு முடிவெடுத்தாங்க. ஹதீஸ்ல இப்படி ஒரு நிலைப்பாடே உண்டு. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதாக பல்லாயிரக்கணக்கான செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்கள்ல இருக்கு. புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, அபுதாவுத், தாரமி, அகமது, அதே மாதிரி இப்னு குஸைமான், இப்படி எக்கச்சக்கமான நூல்கள் இருக்கு. இதுல உள்ள செய்திகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில செய்திகளை படிக்கும் போதே புரிந்து கொள்ளலாம், இத நபி இல்ல அறிவுள்ள ஒருத்தன் கூட சொல்லியிருக்க மாட்டான். ஒரு முட்டாள் பேசுற ஒரு வார்த்தை. அப்படி நாம முடிவெடுக்கிற சில கருத்துக்கெல்லாம் உண்டு. எப்படியான கருத்து அப்படின்னு கேட்டா, யார் வந்து அழகான முகத்தை பார்க்கிறாரோ அது வழிபாடு, இப்படி ஒரு ஹதீஸ். அழகான முகத்தை பார்க்கிறது என்னது? ஒரு வழிபாடு. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்க்கிறான், அந்நிய பெண்ணு மார்க்க பார்க்காதுன்னு சொல்லுது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ற ஒரு நபி தோழர், ஒரு வாலிபர், ஹஸம் கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்மணி நபியை பார்த்து மார்க்க விளக்கம் கேட்க வராங்க, ஒரு ஃபத்வா கேட்க. இவர் அந்த பெண்ணை பார்க்கறாங்க, ஹதீஸ்ல வருது, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, அந்த பெண் அழகான பெண்ணுன்னு வருது. ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ன பண்றாரு? அந்த பெண்ணை பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் தலையை திருப்பிட்டாங்க. அழகான பெண்ணை பார்க்கறது வழிபாடுனா நபி விட்டுக்கணும்ல, அப்படித்தானே வழங்க முடியும். அப்ப இந்த கருத்து இருக்கிற அந்த அழகான முகத்தை பார்ப்பது வழிபாடுன்னு, இது முட்டாள்தனமான கருத்து.
அது எப்படி ஒரு மூஞ்ச பார்க்கறது எப்படி வழிபாடாகும்? அப்படின்னா அசிங்கமானவங்களை பார்க்க கூட சேர்த்துக்கே கூடாது. அதான அர்த்தம். சமுதாயத்தை ஒருத்த கருப்பனா இருப்பான், ஒருத்த குள்ளமா இருப்பான், முகம் விகாரமா இருக்கும், அவனும் சேர்த்துக்காத. ஏன்னா அது வழிபாடு இல்லை. சமுதாயத்தில் அழகா இருப்பான், பார்க்கறதுக்கு அரவிந்த் சாமி மாதிரி இருப்பான், அவனெல்லாம் கூட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதை நபி சொல்லி இருப்பாங்களா? அப்ப இது மாதிரி முட்டாள்தனமான கருத்துக்கள் ஹதீஸ்ல உண்டு. இதை அன்றைக்குள்ள ஹதீஸ்களை வல்லுநர்கள், அதற்கான ஆய்வாளர்கள் இதை நபி சொல்லல, நபி மேல இட்டு கட்டப்பட்டது, எதை வச்சு முடிவெடுக்கிறாங்க? அறிவுக்கே பொருத்தம் கிடையாது. அறிவுக்கு பொருந்தாத அதாவது ஒரு சாதாரண அறிவு கொண்டவங்க கூட இந்த கருத்தை பேச மாட்டான். இதை பெருமானாரோடு எப்படி சேர்க்க முடியும்? பெருமானார்கிட்ட பொருளாதாரம் இல்லைங்கிறது உண்மை, பெருமானார்ட்ட சொந்த வீடு, ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை இல்லைங்கிறது உண்மை. பெருமானார்ட்ட அறிவில்லைன்னு சொல்லலாமா? அப்படி சொல்வது ஏற்புடையதா இருக்குமா? ஒரு நாள் கிடையாது. துன்யாவில் உள்ள எல்லா மக்களினுடைய அறிவை விட நபிகள் பெருமகனாரின் அறிவு மேன்மை பொருந்திய அறிவு, அதில் மாற்றமே இல்லை. ரசூல்லா நபி ஆவதற்கு முன்னாடி இவ்வளவு பெரிய புத்திசாலி இல்லை. ஒரு ஆடு மாடு மேய்க்க தெரிந்த ஒரு சாமானிய பாமர மனிதர். எப்போது வகி வர ஆரம்பித்ததோ மற்ற மக்களை விட, படித்தவர்கள், பட்டதாரிகள், மாமேதைகளை விட நபிகள் பெருமகனாரினுடைய ஞானம் மிக பெரியது அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் அவருடைய தகுதியை உயர்த்தணும். மேராஜ் பயணத்தில் அதான் நடந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நெஞ்சு பிளக்கப்பட்டது, தங்க தட்டில் ஞானத்தை வைத்து அல்லாஹ் நெஞ்சுக்குள்ள இறக்குறான். அப்ப ஞானம் நபிகள் பெருமகனாருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்குன்னு ஹதீஸ் சொல்லுது. நபிமார்கள் என்றாலே எல்லா மக்களை விட புத்திசாலியா தான் நிற்பாங்க. புத்திசாலியா இருந்தாதான் நபி. கண்டிப்பா யாரும் அல்லாஹ் ஆக்க மாட்டான், முட்டாள்களை நபி ஆக்க மாட்டான். இதைத்தான் அவங்க சொல்றாங்க. என் சமுதாயமே நான் முட்டாள் கிடையாது. ஏன் கிடையாது? நான் அல்லாஹ்வின் தூதுவன். அல்லாஹ்வின் தூதுவன் முட்டாளா இருப்பானா? ஒரு அரசன் முட்டாளா இருக்கலாம், ஒரு ஆசிரியர் முட்டாளா இருக்கலாம், யாருனாலும் முட்டாளா இருக்கலாம். யார் இருக்க மாட்டாங்க? கண்டிப்பா நபிமார்கள் இருக்க மாட்டாங்க என்பதை அதற்கான பதிலாக அவங்க சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. இப்ப அடுத்து அந்த சமுதாயத்தை பார்த்து மறுபடியும் பேசுறாங்க ஹூத் நபி. ஓ பல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி, என் இறைவனம் இருந்து வந்த வகை செய்தியை உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். ரிசாலா அப்படின்னா அதுல இருந்து வந்தா ரசூல், தூது செய்தி. என்னுடைய இறைவன் இருந்து என்ன வந்துச்சோ அதை நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்றேன். வானலக்கும் நாசிஹ், ஆமீன். அது மட்டும் இல்லை, அமீன், நான் உங்களுக்கு நலம் நாடக்கூடியவனாகவும் அமீன் நம்பிக்கைக்குரியவனாகவும் நான் இருக்கிறேன். நீங்க என்ன 100% நம்பலாம். நான் உங்களுக்கு எந்த கெடுதியும் செய்ய மாட்டேன். நலம் நாடக்கூடிய இடத்துல இருக்கிறேன், நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன். இப்ப இந்த வாதத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து அவங்க கேட்கிறாங்க, அவ அஜிபுத்தும் அஞ்சாக்கும் திக்ருமின் ரப்பிக்கும் அலா ரஜுலிமின்கும் லி யுந்திரக்கும் வதுகுர் இது ஜாலக்கும் குலஃபா மின் பாதி கௌமி நூஹின் வஸாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தத்தன் ஃபதுகுரு ஆலா அல்லாஹ் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, உங்களை எச்சரிப்பதற்காக வேண்டி ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அறிவுரை கொடுத்தது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும், இதுக்குன்னு வானவரை இறக்கணும் அவசியம் இல்லையே. ஏன் உன் மனிதர்கிட்ட கொடுக்க கூடாதா? அல்லாஹ் அதை அப்ப நீ பெருசா விகாரமா ஆச்சரியமா பாக்குற? ஒரு விலங்கிட்ட கொடுத்தோம் நீ ஆச்சரியமா பார்க்கலாம். மனுஷனுக்கு நேர்வழி காட்டுறதுக்கு ஒரு புலி வரணுமா அப்படின்னு கேட்கலாம். மனுஷனுக்கு நேர்வழி காட்ட ஒரு பூனை வரணுமான்னு கேட்கலாம். மனுஷனுக்கு நேர்வழி காட்ட கடவுள் மனுஷனை தானே அனுப்புறாரு. இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு அப்படின்னு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயம், ஆது சமுதாயத்துக்கு என்னெல்லாம் அருள் கூட இருந்தது அப்படிங்கிறத பத்தி அவர் விளக்கம் கொடுக்கிறார். உங்களை அல்லாஹ் நூஹ் நபிக்கு பின்னால் வழித்தோன்றர்களாக ஆக்கி இருக்கிறான். இன்னும் நீங்கள் உடல் அமைப்பில் வலிமை பெற்ற ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தை அடுத்தடுத்த சமுதாயத்துக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். பொதுவா மனுஷனுக்கு வலிமை இருக்கு, அதுல மாற்றமே இல்லை. ஒரு சிலர் பலகீனமா இருப்பாங்க, ஒரு சிலர் வலிமை பெற்ற நபர்களா இருப்பாங்க. குத்து சண்டைனா 10 பேரை கூட அடித்து சாய்க்கக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்றவர்கள் உண்டு. ஆனா இங்க ஹூத் நபி சமுதாயத்தை பார்த்து சொல்றாங்க, சமுதாயமே நீங்கள் வலிமை பெற்றவர்கள்ங்கிறாங்க. மொத்த பேருக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கான்? ஒரு பெரிய ஒரு உடல் வலிமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு பேசக்கூடியதை பார்க்க முடியுது. இப்ப இது ஒரு வரலாற்று ரீதியாக நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க. எகிப்து தேசம் உங்களுக்கு தெரியும், அங்க பிரமிடு இருக்கு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எகிப்து தேசத்தில் உள்ள பிரமிடு உலக அதிசயங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையில உலக அதிசயத்துல உண்டு. ஏன் அப்படின்னா தாஜ்மஹால் இருக்குல்ல, அது அதிசயமாங்கல்ல. தாஜ்மஹால் அதிசயம்லாம் கிடையாது. இப்ப பணம் இருந்தா எவனும் தாஜ்மஹால் கட்டலாம், அது கட்ட முடியாதுலாம் கிடையாது. பணம் இருந்தா போதும், தாஜ்மஹாலை விட பெருசாவே கட்டலாம். ஆனா இப்ப உங்கள்ட்ட பணம் இருந்தாலுமே பிரமிடை கட்ட முடியாது. ஏன் பிரமிடை கட்ட முடியாது அப்படின்னா, ஒவ்வொரு கல்லுடைய இடம் இருக்குல்ல, 5 டன் 10 டன் 50 டன் ஒரு கல்லுடைய இடம். 5 டன்னு 5 லாரின்னு வச்சுக்கோங்க, 10 டன்னா 10 லாரி, 50 டன்னா 50 லாரி. இது ஒரு கல்லு சைஸ்.
33 லட்சம் கல்லை போட்டு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. சாத்தியமே கிடையாது. இந்த கல் அந்த பிரதேசத்தில் எங்கேயுமே கிடைக்காது. இந்த பிரமிடுக்குன்னு போடப்பட்ட கல் இருக்குல்ல, இப்போ வந்து என்னன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கற்கள் இருக்குன்னா அந்த கல்லு வச்சு கட்டப்பட்டு அந்த கல் இங்கிருந்து கிடைக்கும், இந்த மலையில இருந்து கிடைக்கும் சொல்லலாம். இந்த பிரமிடு அமைக்கப்பட்ட கற்கள் இருக்குத, இது அந்த ஏரியாலே கிடையாது, அந்த நாட்டிலே கிடையாது. எங்க இருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை இல்லை. ஆனா இந்த ஆயத்துக்களை எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அது எந்த சமுதாயமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு தான் சாத்தியம் இல்லை. ஏன் நமக்கு சாத்தியம் இல்லை? நம்மளால 50 கிலோ தான் தூக்க முடியும். 4 பேர் சேர்ந்தா 100 கிலோ 200 கிலோ 300 கிலோ தூக்கலாம், அவ்வளவுதான் நம்மளால முடியும். எது முடியாது? 5 டன் தூக்க முடியாது. 5 டன் 5000 கிலோ, 10 டன் 10,000 கிலோ, 50 டன் 50,000 கிலோ. நீங்க யோசிச்சு பாருங்க, கற்பனைக்கு எட்டாத எடை அது. அது மாதிரி ஒரு கல்லு இப்படி எத்தனை கல் இருக்கு? 33 லட்சம் கல்லு. அப்படி போட்டுதான் ஒரு பிரமிடு கட்டப்பட்டிருக்கு. இது மாதிரி நூற்றுக்கணக்கான பிரமிடு இருக்கு அந்த நாட்டு தேசத்துக்குள்ள. அந்த பிரமிடு ஒவ்வொன்றுமே சில பேருக்கு வைக்கப்பட்ட அடக்க ஸ்தலமாக இருக்கு. அது ராஜாக்கு ராணிக்கு அது மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இது மனுஷன் செய்ய சாத்தியமே கிடையாது. இப்ப நம்ம ஜின்னான அடுத்த கேள்வி வரும், ஜின்னு செய்ய வேண்டிய தேவையும் கிடையாது. அப்ப மனிதர்கள்ல ஒரு வலிமையான ஒரு கூட்டம் இருந்திருந்தா இதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தேவையில்லாம அதை என்ன நினைக்க வேண்டாம், அது ஏலியனா இருக்கும் அப்படி இருக்கும், தேவையே கிடையாது. ஜின்கள் வந்து இப்ப வந்து கபர்ஸ்தான் கட்டக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது. ஜின்னுக்கு அது அவசியமும் இல்லை. அப்ப இது எந்த சமுதாயமா இருந்திருக்கலாம்? இது ஹூது நபி வழங்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஆது சமுதாயமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆது மட்டும் இல்ல, இதுக்கடுத்து வலிமை பெற்ற வேற சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஆது சமுதாயம் வந்தது, இரமுடைய சமுதாயம் குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். சமூது சமுதாயம் அவங்க வலிமை பெற்றவர்கள் அப்படின்னு குர்ஆன் பேசுது. அப்ப தொடர்ச்சியா ஒரு பெருங்கூட்டத்தை கொடுத்திருக்கிறான். அவங்க வலிமை என்னங்கிறத குர்ஆன் பேசுது பாருங்க. மலைகள் இருக்குல்ல, பிரம்மாண்டமான பாறைகள், அந்த பிரம்மாண்டமான பாறைகளை நீங்க ஜேசிபி வச்சு கூட உடைக்க முடியாது. ஜேசிபியை வச்சு கூட, அந்த ஜேசிபி தான் வீட்டை இடிக்கிறது யூஸ் ஆகுது, அதை வச்சு கூட உடைக்க முடியாது. அதுக்குன்னு தனியா எக்யூப்மெண்ட்ஸ் உண்டு. அதை வச்சு மலையை உடைப்பாங்க, பேத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது, மலைகளை உடைக்கக்கூடிய காரியம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அந்த சமுதாயம்லாம் இருக்குல்ல, இந்த சமூது சமுதாயம், ஆது சமுதாயம், இரமுடைய சமுதாயம், இவங்க கையை வச்சு மலையை குடைவாங்கன்னு வருது. சாத்தியப்படுமா? கையை வச்சு கல்லை உடைக்க முடியாது. நம்ம களிமண்ணை தானே உடைக்க முடியும், செங்கலை உடைக்க முடியாது. அவன் மலையை உடைக்கிறான். செங்கல் வேற மலை வேற. மலைங்கிறது இயல்பாவே அது கல்லு, செங்கலுங்கிறது மண்ணை வச்சு நாம உருவாக்கின பொருள். அது கல்லு மாதிரி இருக்கு, அது மண்ணு தான். அதையே உடைக்க முடியாது. இவன் மலையை உடைச்சான்னு குர்ஆன் பேசுது. அப்ப அவ்வளவு பெரிய வலிமை மிக்க ஒரு கூட்டம். வலிமை நான் வலிமை உண்மையில அந்த சமுதாயத்துல ஒருத்தனுக்கு நிகர் இங்க 1000 10,000 வச்சா கூட தாங்காது. அவ்வளவு பெரிய ஆள் வலிமை, அத உடல் வலிமை கொண்டவர்களாக இவர்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவங்க நினைவுபடுத்துறாங்க. ஹூத் நபி என்ன சொல்றாங்க? எவ்வளவு அருள் கொடுத்திருக்கான் உனக்கு அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா இதெல்லாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் அந்த இறை தூதர் அந்த சமுதாய மக்களுக்கு சொல்லி நீங்க அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. காலு, இதற்கு அந்த மக்கள் பதில் கொடுக்கிறாங்க. அஜ்தனா லினஅபுதல்லாஹ் வஹ்தஹு வநதர மா கான யஅபுது ஆபாவுனா. எங்க முன்னோர்கள் வணங்கி எல்லா கடவுளையும் விட்டுட்டு நீங்க சொல்ற அந்த ஒரு கடவுளை வணங்கணும். அவனுக்கு பிரச்சனையே அதுதான். அவனுக்கு என்ன, அது வந்து ஒரு 50 இருக்கணும். குப்பை 50 இருந்தானா 500 இருந்தா என்ன? குப்பை குப்பை தானே. மாணிக்கம் மரகதம் ஒரு வைரம் அது ஒண்ணு இருந்தாலும் மகத்துவம். குப்பையை கொண்டு வந்து 50 வச்சு என்ன பயன் இருக்கு? நீ வைத்திருக்கக்கூடிய கடவுள்கள் நீ உருவாக்கி வைத்த, நீயா உருவாக்கினது, நீயா உண்டாக்கின கடவுள். அந்த கடவுள் உன்னை விட பலகீனமா இருப்பார். நீ படையல் வைப்ப, படையில நீ தான் சாப்பிடுவ, அவர் சாப்பிட போறது இல்லை. அவருக்கு வந்து என்ன, எந்த விதமான ஒரு அவர் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழல்லாம் கிடையாது. அவர் மேல உட்கார ஈய கொசுவை விரட்ட மாட்டார். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த மக்கள் என்ன பதிலளித்தார்கள் தெரியுமா? நாங்கள் உங்கள் ஒரு கடவுளை வணங்கணுமா? எங்க முன்னோர்கள் எங்களுக்கு கற்பித்த எல்லா கடவுளையும் விட்டுட்டு வணங்கணுமா? என்ன முறையற்ற வாதம். அப்ப அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? நான் 50 வணங்குறேன், உங்க அல்லாவையும் சேர்த்து 51 வணங்க அவன் ரெடி. அவன் அல்லாஹ் வணங்க மாட்டேன்னு சொல்லல, 50 வணங்குறேன், உங்க அல்லாவையும் கூட்டு வா, 51 வணங்கிரும், 10ஓட 1 11ன்ற மாதிரி ஆக்கிரும். அவன் மனநிலை. அல்லாவின் தத்துவம் என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், கடவுள்னாலே அது அல்லாஹ் மட்டும்தான். மற்றதெல்லாம் விரட்டி விட்டுட்டு நீ என்ன கூப்பிடு, மற்றதெல்லாம் சேர்த்துக்காது, மற்றதை வச்சு நீ என்னை கூப்பிடாது, என்னை அழைக்காது, நான் உன்கிட்ட வரப்போறது இல்லை. இதான் அல்லாவின் தத்துவம். இது அவங்களுக்கு கடுமையான ஆத்திரத்தை தருது. ரசூலுல்லாஹ் முதல்ல பிரச்சாரம் பண்ணும் போது இதான் பிரச்சனை. அவன் என்ன அல்லாஹ் வணங்காதவன் நினைச்சிங்களா? நபிகள் பெருமகனார் தகப்பனார் பேர் என்னது? அப்துல்லா. அப்துல்லான்னு என்ன அர்த்தம்? அல்லாவின் அடிமைன்னு அர்த்தம்.
நபிகள் பெருமகனார் காலத்தில் பல அப்துல்லாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடியுது. ரசூலா வரதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட அப்துல்லாக்கள் உண்டு. அப்ப அவங்க அல்லாஹ் வணங்கினாங்க. வானத்தை படைச்சது யார், பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொல்லுவார்கள். மழையை இறக்குவது யார்? அல்லாஹ் தான். செடிகளை கொடிகளை முளைக்க வைப்பது யார்? எல்லாம் அல்லாஹ் தான். அப்ப 360 எதுக்கு? அது எப்படி அல்லாஹ் எல்லாத்தையும் பார்ப்பான்? இவங்களுக்கெல்லாம் தனித்தனி இலாக்கா பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க அல்லாஹ் வணங்குவோம், இதையும் வணங்குவோம். அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, அது ஏத்துக்கவே மாட்டோம். அவனுக்கு பெரிய கோபத்தையும் ஆத்திரத்தையும் கொடுத்தது இந்த கொள்கை. இதே வாதத்தை யார் வச்சிருக்கிறா? ஹூத் நபியை பார்த்து ஆது சமுதாயம் சொல்லுது, எங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்த எல்லா கடவுளையும் விட்டுறணும், உங்க ஒரு கடவுளை மட்டும் ஏத்துக்கணும்னா அதுக்கு தான் வந்திருக்கீங்களா, அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு பதிலளிக்கிறாங்க. ஃபஅத்தினா பிமா தஈதுனா இன் குன்தும் மின சாதிக்கின். நீங்க உண்மையாளர்களா இருந்தா ஏதோ ஒண்ணு வந்துருங்கிறீங்களே, மறுமை வந்துரும், அல்லாஹ்வின் தண்டனை வந்துரும், வரட்டுமே பார்ப்போம். நாங்க இந்த கடவுள்லாம் விட்டுட்டு தான் அதுல தப்பிக்கணும்னா எங்களுக்கு அப்படி தப்பிக்க வேண்டாம். நீங்க வாக்களித்த அந்த நாளை கொண்டு வாங்க, நீங்க பயமுறுத்திய காரியத்தை கொண்டு வாங்க என்று அவர்கள் மறுமையை, வேதனையை, தண்டனையை கேட்டார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுது. இப்ப அல்லாஹ் அவங்களுக்கு அடுத்து பதிலளிக்கிறான் பாருங்க. கால கது வகா அலைக்கும் ரப்பிக்கும் ரிஜ்சுன் வ கலபுன் அத்து ஜாதிலூனனி ஃபி அஸ்மாஇ சம்மைத்துமுஹா அன்தும் வ ஆபாவுக்கும் மா நஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான் ஃபன்தலிரு இன்னி மாக்கும் மினல் முன்தரின். இப்ப யார் பதிலளிக்கிறாங்க? ஹூத் நபி பதிலளிக்கிறாங்க. என்ன பதிலளிக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதனையும் அவனுடைய கோபமும் உங்கள் மீது ஏற்பட்டுருச்சு. வாதம் கடுமையா பண்ணிட்ட, நீ ஏத்துக்கவே மாட்டேங்கிற மனநிலைக்கு வந்துட்ட. என்ன காரணம்? அவனுக்கு பெரிய வலிமை இருக்கு. என்ன நடந்துரும் நினைக்கிறான், மலையவே தூக்கி சாப்பிட்டுருவோம், நம்மள என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு அவனுக்கு எண்ணம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஹூத் நபி சொல்றாங்க, அல்லாஹ்வின் கோபம், அல்லாஹ்வுடைய அந்த கடும் பார்வை உங்கள் மீது ஏற்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்களாக கற்பனை செய்த கடவுளை பத்தி என்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால அல்லாஹ் எது குறித்த ஆதாரத்தை அருளவில்லையோ அதை பத்தியில என்கிட்ட நீங்க பேச வேண்டியதில்லை. சந்ததீர், நீங்கள் எதிர்பாருங்கள். இன்னி மாக்கும் மினல் முன்தரின், நானும் எதிர்பார்க்கிறேன், நானும் எதிர்பார்க்கக்கூடிய ஒருவன் இருக்கிறேன். அப்படின்னா நீ வேதனையை வரட்டுங்கிறல்ல, வரட்டுமே, நானும் பார்க்கிறேன், அந்த வேதனை வரட்டும், யாரை பிடிக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு ஹூத் நபி அதற்கு பதிலளித்தார். இப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபன்ஜைனாஹு வல்லதீன மாஹு பிரஹ்மத்தி மின்னா. ஹூதையும் அந்த ஹூதோடு சேர்ந்து யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, அந்த ஏகத்துவ சிந்தனையில் இறை மார்க்கத்தோடு இருந்தார்களோ அவர்களை நாம் காப்பாற்றினோம். அப்ப யாரெல்லாம் அழிய விட்டான்? தாபிரல்லதீன கதபு பி ஆயாத்தினா, நமது வசனங்களை பொய் என்று கருதிய ஒமா கானும் முஃமினீன், இன்னும் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்த அந்த சமுதாயத்தை நாம் கருவறுத்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்ட சம்பவத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். அப்ப என்றைக்குமே ஒரு இறை தூதர் அல்லாஹ் அனுப்புவான். எதிர்வாதங்கள் வரும். நம்ம என்ன செய்யணும்னா, இனிமே தூதர் வர போறது இல்லை, நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டியது இல்லை. ஆனா அந்த சமுதாயம் என்ன செஞ்சு இருக்கணும் அப்படின்னா, இவர் வைக்கிற வாதங்கள் நியாயமான வாதமா, இது உலகத்துக்கும் அறிவுக்கும் பொருத்தமான வாதமா, இந்த தத்துவத்தை கடைபிடிக்கிறதுனால எனக்கு நல்லது நடக்குமா, இப்படிலாம் யோசிச்சு ஒருத்தர் எதிர்த்தோன்னு இங்க அது தப்பு கிடையாது. அப்படித்தான் எதிர்க்கவும் செய்யணும். இல்லை இவர்கிட்ட பேசி பார்த்தோம், ஒன்னும் ஒரு பொருத்தமான வாதமே, அப்படி பேசலாம். ஆனா என் கொள்கை விடணுமா, என் முன்னோரை விடணுமா, நான் விட மாட்டேன். என்ன வாதம்னே கேட்கறது கிடையாது. இன்றைக்கு பல முஸ்லிம்களின் மனநிலையே இப்படிதான் இருக்கு. மூட கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க. மௌலூது, தர்கா, தாயத்து, தட்டு, தகடு, சூனியம், இப்படியான பல மூட பழக்க வழக்கங்களோடு பிணைந்து இருக்கிற மக்கள் உண்டு. இப்ப பிணைந்து இருக்கிற இந்த மக்கள்கிட்ட போய் குர்ஆன் ஆயத்தை சொல்லி, ஹதீஸை சொல்லி, இதையெல்லாம் செய்யாதீங்க, இது இஸ்லாம் கிடையாது, இது மார்க்க வழிகாட்டல அப்படின்னு சொன்னா, அப்படியா, எங்க குர்ஆன்ல ஆயத்தை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஹதீஸ்ல நபி எங்க சொல்லியிருக்காங்க எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். நாங்க எங்க ஆதாரத்தை, நாங்க எங்க அலிம்சாட்ட கேட்கிறோம், எல்லா ஆதாரத்தையும் வச்சு பார்த்துருவோம், தர்கா உண்டா இல்லையான்னு தெரிஞ்சிருமா இல்லையா, இப்படி வந்துடணுமா இல்லையா. அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, அப்ப எங்க முன்னோர் பைத்தியக்காரன், அப்படியா, எங்க அப்பமாட்ட முப்பாட்டெல்லாம் பல பேர் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்ப அவங்க எல்லாம் முட்டாளு, நேற்றுக்கு நீங்க வந்துட்டு நீங்க புத்திசாலி, அப்படியா. இந்த வாதம் வச்ச விளங்காது, உருப்படாது. இதத்தான் அன்றைக்கு அந்த கூட்டம் வைத்தது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஹூதையும் அவரோடு இருந்த மக்களை காப்பாற்றினோம், மற்றவர்களை நாம் கருவறுத்து விட்டோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். இது அந்த ஹூத் நபி சம்பந்தப்பட்ட செய்திகளாக பார்க்க முடியுது. அடுத்த ஆண்களுக்கானது, ஹூத் நபியை தொடர்ந்து எந்த சமுதாயத்துக்கு எந்த தூதர் வந்தார், என்னென்ன வாதங்கள் பேசப்பட்டது. சாலிஹ் நபி வந்தாங்க. என்ன சமுதாயம்? சமுதாயத்திற்கு சாலிஹ் நபி. அங்க நடந்த சம்பவங்கள் என்ன, இதே மாதிரி டிட்டோ வார்த்தை வரணும்னு இல்லை, நீங்க புரிஞ்சு
புரிஞ்சுக்கிட்டே சொன்னா போதும். இந்த ஹூத் நபி அவங்களுடைய சமுதாயத்திற்கு பிறகு சமூது என்ற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வரான். இவங்களும் அதே போன்று வலிமை பெற்ற ஆட்கள் தான். அந்த ஹூத் ஆது சமுதாயம் சமூது சமுதாயம் எல்லாமே அந்த உடலால் தகுதி பெற்ற வலிமை பெற்ற ஒரு கூட்டம். ஒயிலா சமூதா அகாகும் சாலிஹா, சாலிஹ் என்ற இறை தூதரை சமூது சமுதாயத்திற்கு நாம் ஏற்படுத்தினோம். இதில் நாம் இன்னொன்று கவனிக்க வேண்டியது இருக்கு. சாலிஹன் இருக்குல்ல, சாலிஹ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லவர்னு அர்த்தம். சாலிஹ் நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், நிறைய இடத்துல இருக்கும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், நம்பிக்கை கொண்டு நல் அமல்களை யார் செய்கிறாரோ அப்படிலாம் வரும். அந்த சாலிஹ் இந்த சாலிஹ் ஒண்ணா அப்படின்னா ஒண்ணு கிடையாது. இந்த சாலிக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. ஏனென்றால் இது அரபு வார்த்தை இல்லை. இது பார்க்கறதுக்கு சாலிஹ்னு இருக்கும். நம்ம அரபுல ஒரு சாலிஹ் உண்டு, அந்த சாலிஹ் இந்த சாலிஹ் ஒண்ணு இல்லை. அதனால இதுக்கான விளக்கம் அர்த்தம் என்னதுங்கிறது அல்லாஹ் தான் அறிவான், நமக்கு தெரியாது. ஒயிலா சமூத அகாகும் சாலிஹன், சாலிஹ் என்ற தூதரை அவருடைய சமுதாயத்திற்கு அந்த சமூக சமுதாயத்திற்கு அல்லாஹ் தரான். காலையா கௌமி, அவங்க சொல்றாங்க வஅபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, என் சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வை விட்டு விட்டு உங்களுக்கு என்ன இல்லை, இன்னொரு கடவுள் இல்லை. கது ஜாஅத்துக்கும் பையினத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனம் இருந்து ஒரு சான்று உங்களுக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு இறை தூதரும் வரும்போது சில அற்புதங்களை செஞ்சு காட்டுவாங்க, காட்டினாதான் நம்பவும் முடியும். சும்மா ஒருத்தன் வந்து தூதன் சொன்னா நம்ப இயலாது. அப்போ ஒரு இறை தூதர் அல்லாஹ் அனுப்புறான், சான்றுகளை கொடுப்பான். மூசா நபிக்கு கொடுத்தான், ஈசா நபி கொடுத்தான், எல்லாரும் கண்டிப்பா கொடுத்துருவான். சான்று இல்லாமல நபிமார்கள் வரமாட்டாங்க. இப்ப இந்த நபி என்ன சான்று கொண்டு வராங்க அப்படின்னா, அவங்க சொல்றாங்க ஹாதிஹி நாக்கத்துல்லா, இது அல்லாஹ்வுடைய பெண் ஒட்டகம். ஒரு பெண் ஒட்டகத்தை கொண்டு வராங்க. இது அல்லாஹ் கொடுத்தது. அதுல ஏதோ ஒரு அற்புதம் இருந்திருக்கும் போல. அதை பத்தி குர்ஆன் பேசல. அந்த ஒட்டகத்துக்கு தனி சிறப்பு இருந்துச்சா அப்படிங்கறத பத்தி குர்ஆன் சொல்லல. சில வரலாற்றுகளை எப்படி எழுதுறாங்கன்னா, அது பாறையில இருந்து வந்த ஒட்டகம்னு எழுதி வச்சிருக்காங்க. பாறை இருக்குல்ல, அந்த பாறையை அல்ல ஒட்டகமா அவங்க கண்ணு முன்னாடி ஆக்கியிருந்தான், அதனாலதான் அது அற்புதம் மிக்க ஒட்டகம் அப்படின்னா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது கண்ணு முன்னாடியே வாழுது, ஓடுது, வந்து சாப்பிடுது, கொள்ளுது, படுத்துங்குது, இப்படிலாம் நடக்குதா? அது என்ன பாறையிலிருந்து வருதுன்னா அது நம்ம தொடர வரைக்கும் ஒட்டகம் மாதிரி தெரியணும். தொட்டவனும் பாறையா இருக்கணுமா இல்லையா? அது தினமும் நடக்குது, ஓடுது, எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அல்லாஹு ஆலம். ஆனா ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் தந்தான்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு பெண் ஒட்டகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சான்றாக வழங்கி இருக்கிறான். அப்போ இந்த சாலிஹ் நபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, லக்கும் ஆயத்தன், இது உங்களுக்குரிய சான்று. ஃபதருஹா, அதை நீங்க விட்டுருங்க, அதை என்ன செய்யாதீங்க, தொந்தரவு செய்யாதீர்கள். தகுல் ஃபில் அர்தி, அர்தில்லா, அது அல்லாஹ்வுடைய பூமியில வந்து அது அதனுடைய சாப்பாடை சாப்பிடட்டும். வலா தமஸ்ஸூஹா பிஸூயின், அதுக்கு எந்த ஒரு கேட்டையும் நீங்க தீண்டிராதீங்க, ஏதாவது ஒன்று கொடுத்து தொந்தரவுப்படுத்திடாதீங்க அந்த ஒட்டகத்தை. ஃபயகுதுக்கும் அதாபுன் அலீம், அப்படி நீங்க அந்த ஒட்டகத்தை தொந்தரவுப்படுத்திட்டா அல்லாஹ் உங்களை துன்புறுத்தும் வேதனை கொண்டு அழிப்பான் அப்படின்னு சாலிஹ் நபி விளக்கம் கொடுக்குறாங்க. நம்ம மக்களுடைய மனநிலை என்னன்னு பாருங்க. ஒரு இடத்துல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, பெயிண்ட் அடிச்சிருக்கு தொடாதீங்க, தொட்டு பார்த்துட்டு தான் ஆமா பெயிண்ட் அடிச்சிருக்கும்பாங்க, தொட்டு பார்த்துருவாங்க. அவன் நீங்க சொன்ன சரிதான் பெயிண்ட் அடிச்சிருக்கு, அதைத்தான் நம்மளும் சொன்னோம். தொடாதேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தொட்டு பார்த்துட்டு என்ன பண்றது, பெயிண்ட் இந்த இடத்துல கரண்ட் கம்பி கட்டா இருக்குது தொடாத அப்படின்னா அதை யாரும் தொடுவது கிடையாது. அதுல ஒரு ஜாக்கிரதை, ஒரு கடைபிடிக்கிற தன்மை இருக்கும். இப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்லி இருக்கிறான் அந்த தூதர் மூலமா அப்படின்னா, இது அல்லாஹ்வின் அற்புத ஒட்டகம், இதை தொடாத, அல்லாஹ் ஒண்ணு தண்டிச்சிருவான். தண்டிப்பானான்னு பார்ப்போமா, அதான் அவனுக்கு வந்து சிந்தனை. எதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஒரு அறுத்து விட்டுருவோம், சாவட்டும் அந்த ஒட்டகம். தண்டனை வந்துருச்சுன்னா அவர் உண்மையானவர், தண்டனை வரலைன்னா அவர் பொய்யானவர். சரி, அவர் பொய்யானவரா வந்துட்டாருன்னா வேற, தண்டனை வந்துருச்சுன்னு என்ன செய்யறது? இதுல ஜாக்கிரதை இருக்கணுமா இல்லையா? அந்த சமுதாயம் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் அடுத்து சொல்றான் பாருங்க. ஆது சமுதாயத்துக்கு பின்னாடி உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழித்தோன்றலா ஏற்படுத்தி இருக்கிறான். அதை நீங்க நினைச்சு பாருங்க. ஒதுக்குறி இது ஜாலக்கும் குலஃபா மின் பாதி ஆதின், ஆது சமுதாயத்திற்கு பிறகு நீங்கள் என்ன வந்திருக்கிறீங்க, வழித்தோன்றர்களாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் வபவ்வாக்கும் ஃபில் அர்து, பூமியில் அவன் உங்களை வசிக்க வைத்திருக்கிறான். தத்தஹிதூன மின் சுஹூலிஹா குசூரன் வ தன்ஹிதூனல் ஜிபால புயூத்தன், நீங்கள் மென்மையான பகுதியில் கோட்டையை கட்டுறீங்க, மலையை குடைஞ்சு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப போன சமுதாயத்துக்கு இருந்த அதே வலிமை உங்களுக்கு இருந்திருக்கு. போன சமுதாயத்துக்கு என்ன வலிமை இருந்ததோ அது போன்ற வலிமை ஏராளமான அருள் கொடைகள் அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறான். அவங்க சொல்றாங்க ஆலா அல்லாஹ் வலா தஸௌ ஃபில் அர்தி முஃப்ஸிதி, அல்லாஹ்வுடைய அருள் இதெல்லாம்.
அதுக்கு நீங்க நன்றி மறந்துடாதீங்க. பூமியில நீங்க குழப்பம் செய்யாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு வலிமை கொடுத்துருக்கிறான், நீங்க அந்த ஒட்டகத்துக்கு நோவினை தந்துடாதீங்கன்னு நம்புங்க அப்படின்னு சொல்லி சாலிகளை சில விளக்கம் கொடுக்கறாங்க. இப்ப இந்த இடத்துல காலல் மலஉ அல்லதீன இஸ்தக்பரு மின் கௌமிஹி, அந்த சமுதாயத்தினுடைய பெருமை அடித்த பிரமுகர்கள் வந்துட்டாங்க. முதல்ல எதற்கு யார் வருவா? பிரமுகர்கள் வந்துட்டாங்க. வாங்க.